வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்று டிசம்பர் 16 வாழ்க்கை மலரிலே அருள்தந்தை அவர்கள் தந்திருக்கிற சிந்தனை ஆறாவது அறிவு என்பதாகும். தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் கூறியிருப்பார், உயிரென தன்மாற்றம் குறித்து ஒரு பாடல். ஓர் அறிவதுவே உற்றறிவதுவே, ஈரறிவதுவே அவற்றொடு நாவே, மூவறிவதுவே அவற்றொடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றொடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றொடு செவியே, ஆறறிவதுவே அவற்றொடு மனனே, நேரெதிர் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று அற்புதமாக அந்த பாடலை ஆறாவது அறிவாக என்ன என்று விளக்கியிருப்பார். ஆறாவது அறிவு என்பது மனம் என்று தொல்காப்பியர் அந்த நூற்பாவிலே குறிப்பிட்டிருப்பார். அப்படி என்றால் மனம் என்பது மற்ற விலங்குகளுக்கு இல்லையா என்று கேட்டால் அதற்குமான விடையை தொல்காப்பியர் சொல்கிறார். ஐந்தாவது அறிவுக்கும் ஆறாவது அறிவுக்கும் இடைப்பட்ட வகையிலே கூட சில விலங்கினங்கள் உண்டு. அவற்றிலே கிளி, மாடு என்பதை பற்றியெல்லாம் தொல்காப்பியத்தில் அருமையாக குறிப்பிட்டிருப்பார். அப்படி என்றால் ஆறாவது அறிவு பெற்ற மனம் அல்லது மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஆறாவது அறிவில் ஐந்தாவது அறிவு வரை இருந்த விலங்கினங்களிலிருந்து மேம்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்பதுதான் செய்தி. ஏன் இப்பொழுது மனித மனம் 5 அறிவு நிலையில் உள்ள மனிதர்கள் இயங்குகிறார்களே, அந்த மனம் இயங்குகிறதே என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஆம், எப்பொழுது வரை என்றால், எப்பொழுது வரை இந்த மனிதன் 5 புலன்களுக்கான இன்பம் ஒன்றே தன்னுடைய நோக்கம் என்று பயணிக்கிற வரையில் அது இருக்கும். அப்படி 5 புலன்களுக்கான இன்பத்தை தவிர்த்து ஆறாவது அறிவு சற்று மேல் நோக்கி உயர வேண்டுமென்றால் எங்கே அது நாட்டம் இருக்க வேண்டும், எங்கே அது பயணிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு விடை என்னவென்றால், அருள்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார், இந்த உலகத்தில் நீர் எங்கு இருந்தாலும், அது ஆறாக இருந்தாலும் சரி, ஏரியாக இருந்தாலும், குளமாக இருந்தாலும், அந்த நீர் எப்படி தன்னுடைய மூலமான கடலுக்கு போய் சென்றடைவதையே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறதோ, ஏதாவது ஒரு வழி கிடைத்தால் அது கடலுக்கு போய் சென்றடைய முயற்சிக்கிறதோ, அதுபோல ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் தன்னுடைய மூலம் எது என்று பார்த்தால், மூலம் என்பது எல்லாம் வல்ல இறைநிலை, இயற்கை, இருப்பு நிலை, தெய்வம். பாமர மக்களுக்கு அது கடவுள் என்று சொல்லலாம். எனவே அந்த மூலத்தை உணர்ந்து கொள்கிற ஆற்றல் மனிதனுடைய ஆறாவது அறிவுக்குத்தான் உண்டு. ஏனென்று கேட்டால், மனித மனம் என்பது 10 படிநிலைகளே செயல்படுகிறது என்று அருள்தந்தை அவர்கள் மிக அருமையாக குறிப்பிடுவார்கள். 10 படிநிலைகள் என்பது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், என்ஜாய்மெண்ட். அனுபவம் என்பது என்ஜாய்மெண்ட், அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது. இதுவரையில் 7 படிநிலைகளிலே தான் 5 அறிவு விலங்கினங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும். அதுதான் உண்மை. இது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்பது இன்னொரு 3 படிநிலைகள். அது மனித மனத்திற்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கிறது. அதுதான் ஆறாவது அறிவு. ஆராய்ச்சி செய்து, தெளிவு பெற்று முடிவு எட்டுகிற வரையில் முயற்சிக்கிற மனமாக உயர்ந்த நிலையில் மனித மனம் இயங்குகிற அந்த நிலையை உணர்ந்து கொண்டால், 7 படிநிலைகளிலே இயங்கக்கூடிய அந்த விலங்கினங்கள் போலவே நாமும் செயல்படலாமா என்று சிந்திக்க ஆரம்பித்துவிடும். அப்படி சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், அது தன்னுடைய மூலத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டால் தனி மனிதனுக்கு அமைதி கிட்டும். தான் சார்ந்த அந்த மனிதன் சார்ந்த சமுதாயத்திற்கு அமைதி கிட்டும், இந்த உலகத்திற்கு அமைதி கிட்டும் என்று கேட்கிறார். அதுதான் உண்மையிலேயே ஆறாவது அறிவின் பயனை தவிர வேறொன்றும் இல்லை. நாம் பகுத்தறிவு என்று பேசுவதெல்லாம் அருள் தந்தைகள் இன்னும் சற்று மேம்படுத்தி பகுத்தறிவில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் என்று அற்புதமாக குறிப்பிடுவார். அருள் தந்தை அவர்கள் ஒரு பாடலிலே சொல்வார், எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற என்று ஆரம்பித்து அவனில்தான் உன்னிலவன் என்று சொல்வார். அந்த பாடலை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், எல்லாம் வல்ல அந்த இறைநிலை அல்லது இருப்பு நிலை என்பதே தான் தானாக வந்திருக்கிறோம் என்கிற அந்த அறிவு தான் ஆறாவது அறிவு. அந்த அறிவு கிட்டினால் முழுமை, அது முக்தி என்று அருள் தந்தை அவர்கள் மிக அற்புதமாக அந்த பாடலை முடிப்பார் என்கிற சிந்தனையை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.